ஈவினிங் சூடாக இஞ்சி டீ குடிக்கும்போது வடை பஜ்ஜி பக்கோடா அப்படின்னு வீட்டில் கேட்டால் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது ஆனியன் பக்கோடா தான். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு ஹாஃப்-அன்-ஹவரில் இந்த பக்கோடா ரெடி ஆயிரும். இதுக்கு ஒரு பவுலில் நல்ல பொடிசாக நீளமாக கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. பொடிசா நறுக்கின பச்சை மிளகா, கருவேப்பிலை, இடித்த 2 பல் பூண்டு, காயம், வத்தப்பொடி, வீட்டில் திரிச்ச கறி மசாலா பொடி, வறுத்தரைச்ச ஜீரக பொடி போட்டு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா பிசையணும். ஒரு 5 மினிட்ஸ் இதை நீங்கள் பிசையும் போது ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து தண்ணி ரிலீஸ் ஆகி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இதை மூடி போட்டுருங்க. அந்த உப்பு வெங்காயத்தில் உள்ள தண்ணி எல்லாம் சேர்ந்து ஒரு ஈரமான பதத்துக்கு வரும். அதில் 1 கப் கடல் மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. இதில் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அந்த ஆனியனில் உள்ள ஜூஸே அது வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு ஒரு பக்கோடா பதத்துக்கு வரும். கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைச்சதும் ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம விரவுன பக்கோடா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஜல்லடை கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்படின்னா தான் ஈவனாக எல்லா இடமும் ஒரே ப்ரௌன் கலராக வரும். உங்களுக்கு 3லேருந்து 4 நிமிஷத்தில் நல்லா ஃப்ரை ஆயிரும். அவ்வளோதாங்க, ஆனியன் பக்கோடா ரெடி. இது நல்ல சுட சுட இஞ்சி தட்டி போட்டு ஒரு டீ வச்சு குடிக்கும்போது வேறு லெவலில் இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அதுபடி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கரு கரு மொறு மொறுன்னு சூப்பரான ஒரு ஆனியன் பக்கோடா நீங்கள் வீட்டிலே பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.